விசேஷமாக நம்ம கடந்த வாரம் என்ன பாடத்துல நம்ம இருக்கோம்? ஆத்துமா அப்படின்ற ஒரு பாடத்துல நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ கடந்த வாரம் பார்த்த வரைக்கும் நீங்க ஏதாவது கிளியரா இருக்கீங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? இப்பதான் திருப்புறீங்களா எல்லாமே? சரி, கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆத்துமானா என்னன்னு பார்த்தோம். ஆத்துமானா என்ன? இப்ப ஆத்துமானா என்னன்னு பார்த்தோம் ஃபைனலா. நாம தான் ஆத்துமா. அதுவும் உயிரோடு வந்தாதான் நம்ம யாருங்க? ஆத்துமா. ஆத்துமான்னு ஒண்ணு தேவன் செப்பரேட்டா படைச்சாரா அப்படின்னா இல்ல. செப்பரேட்டா ஆத்துமான்னு ஒண்ணு சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஆவின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்துமான்னு ஒண்ணு படைச்சாரா அப்படின்னா இல்ல. சரீரமும் ஆவியும் இணைந்தாதான் என்ன வருங்க? அதனாலதான் அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் அப்படின்னு. கரெக்டா? அப்ப எங்கெல்லாம் தேவன் சேர்த்தாரோ அங்க ஆத்துமான்னு சொல்லும். எங்கெல்லாம் பிரிக்கிறாரோ அங்க ஆத்மான்னு இருக்காது. ஆத்மாவோட ஒரு வேர்டே இருக்காது. அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளே அவன் யோசனைகள் அறிந்து போகும். ஓகே, சரி. இப்போ கேள்வி இருக்கா? மத்தேயு 10:28. சரி, சொல்லுங்க ஸ்டேண்ட சொல்லுங்க. ஆவி ஆவி போயிடும். யாரு கேப்பா? எத்தனை ஆத்மாக்கள்னா மனிதர்கள் தானே. மனுஷன் தானே கேட்பாரு, எத்தனை மனிதனே நீ தேவனுடைய திட்டத்துல திருப்பணும் தானே கேட்பாரு. எத்தனை பேருக்கு இந்த எங்க போவோம்? இல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரிய மேனி வேற, பூமிக்குரிய மேனி வேற. அது கம்ப்ளீட்டா. இப்போ பிதான்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். பிதான்னு அவர் எப்படி இருக்காரு? அவர் ஆவியா இருக்கிறார் இல்லையா? பிதா ஆவியா இருக்கு. அவரை தொழுது கொள்வர்களும் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளும். ஓகே, தூதர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நம்மளை போற சரீரம்லாம் இருக்கா? இல்ல. அந்த சரீர அமைப்பு வேற, இந்த சரீர அமைப்பு வேற. ஓகே, இப்போ பிதாவை பத்தி சொல்லும் போது தீமத்தை எல்லாம் படிப்போம். 1 6:16 ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். பாருங்க, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவருக்கு என்ன இல்லை? மரணமே இல்லை இல்லையா? அப்போ அதுதான் ஒவ்வொரு சரீரத்துடைய கண்டிஷன். இது நமக்கு கொடுக்கப்பட்டது மாம்ச சரீரம். இந்த மாம்ச சரீரத்தை தேவன் எப்படி உண்டு பண்ணாரும் தான் நம்ம இப்ப படிச்சோம். ஆத்துமாண்டோம். இப்ப நீங்க 10:28 என்ன சொல்றீங்கன்னா, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. வெரி குட், வல்லவருக்கே பயப்பட. இதை யாருக்கு சொல்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு அப்படின்னா, நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார். சீஷர்கள் யாரை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற வேதபார பரிசையரை பார்த்து பயந்து. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்வி அந்த மாதிரி இல்லையா? இயேசு கிறிஸ்து ரொம்ப ஞானமா அவங்களுக்கு பதில் சொல்றாரு. வேதபார பரிசேயர்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ஆம் சொன்னாலும் மாட்டிக்குவீங்க, இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவீங்க. இது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவங்க கேட்டாங்கன்னா அவர் திருப்பி கேட்பாரு அவங்க மறுபடியும். அந்த கேள்விக்கு அவங்க ஆம் சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க. உதாரணத்துக்கு இப்ப அவங்க வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேணாமான்னு கேட்க. இப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆம் சொன்னாலும் தப்புதான், நோ
நோ சொன்னாலும் தப்பு தான். ஏன் தப்புன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி என்ன கேட்பாருன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனிதனால் உண்டாயிட்டா தேவனால் உண்டாயிட்டா நீங்க சொல்லுங்க. இப்ப அவங்க மனுஷனால் உண்டாயிச்சு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, தேவனால் உண்டாயிச்சு சொன்னாலும் மாட்டிக்குவாங்க. ஏன்? மனிதனால் உண்டாயிட்டு சொன்னா யோவான் எல்லாருமே தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அப்படிதானே இருக்காரு. இல்ல தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னா அந்த யோவான் தான் என்னைய பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிக்காரு, நீங்க என்னையா ஏத்துக்கலாம்னு கேட்பாரு இயேசு. அப்போ இப்படிதான் அவங்க கான்வர்சேஷன் இருக்கும் ரெண்டு விஷயம். இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை சீஷர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, பண்ணல. எது வரைக்கும் பண்ணல அப்படின்னா பெந்தகோஸ்து நாளுக்கு முன்னாடி பண்ணல. பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதான் இயேசு சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கும் போது மணவாளன் தோழர்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாளன் தங்களை விட்டு எடுபட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க. அந்த உபவாசிப்பாங்கன்ற வேர்ட்ல நிறைய அர்த்தம் இருக்குது, நாட் ஒன்லி சாப்பிடாம இருக்கிறது. மணவாளன் விட்டு சென்ற வேலையை மணவாளன் இருக்கும் வரைக்கும் யாரும் என்ன பண்ணல, செய்யல. ஓகே, மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் உலகமெங்கிலும் என்ன பண்ணுங்க, போய் இந்த காஸ்பல் சொல்லுங்கன்னு சொன்னார். கரெக்டா? சரி, இப்போ இவங்களுக்கு பயந்துட்டு இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்வர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாது. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே சேர்த்து அழிக்க வல்லவருக்கு என்ன பண்ணுங்க, பயப்படுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன கேள்வி வருதுன்னா, பிரதர் இங்க ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அதான கேள்வி. இங்க ஏன் பிரிஞ்சு இருக்கு? நம்ம ரெண்டு சேர்ந்துதான் என்னது ஆத்மான்னு பார்த்தோம். கரெக்டா? சரி, இப்ப பைபிள் ஆவின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆவின்னு ஒரு ஸ்பிரிட்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ஆவின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஆவின்ற ஒரு வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. என்ன பொதுவான வார்த்தை? இந்த ஆவின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் படும். உதாரணத்துக்கு நீங்க பரிசுத்தன்னு எழுதுனா அது பரிசுத்த ஆவி, அழிச்சிட்டு அரிசுத்தம் எழுதுனீங்கன்னா அதே ஆவி என்ன ஆகுது, அரிசுத்த ஆவி இல்லையா? அதை அழிச்சிட்டு நீங்க ஞானத்தின் எழுதுனீங்க, ஞானத்தின் ஆவி. அதை மறுபடியும் அழிச்சிட்டு வஞ்சகன் எழுதுனீங்கன்னா அது வஞ்சக ஆவி. அப்ப ஆவின்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு பொதுவான வார்த்தை. ஓகே, இந்த ஆவி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியும் ஆவிதான், அசுத்த ஆவியும் ஆவிதான். வசனம் என்னது? நான் உனக்கு சொன்ன வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் யோவான் 6:63 இருக்கு. கரெக்டா? அப்படி இருக்கு. நம்ம சுவாசம் கூட என்னதான் ஆவி, அவனுடைய ஆவி பிரியம் சொல்றாருல, அவனுடைய ஆவி பிரியம் அவன் மண்ணுக்கு. அப்ப இந்த எல்லா இடத்துலயுமே நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் தான் இருக்கும், இங்கிலீஷ் என்னதான் இருக்கும், ஸ்பிரிட் தான் இருக்கும். ஓகே, இதுக்கு நீங்க மூல பாஷைக்கு போனீங்கன்னா ருவாச், நியூமா அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கும். ரெண்டு வார்த்தையில இந்த வேர்டு என்னெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னா, காற்று இருக்கு, காற்று இருக்குல்ல, அதுக்கும் ஸ்பிரிட் தான் சொல்லுவாங்க. காற்று, சுவாசம், உயிர், ஜீவன், இந்த மாதிரி எல்லா வேர்ட்லாம் இருக்குல்ல. அப்போ நீங்க என்ன கான்டெக்ஸ்டோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்கணும், அதை எடுத்துக்கணும். கரெக்டா? அங்க அசுத்தாவியை பத்தி சொல்றாரா பரிசுத்தாவியை பத்தி சொல்றாரா, நீங்க எப்படிதான் எடுத்துக்குவீங்க, அங்க படிச்சுதான் எடுத்துக்குவீங்கல்ல. கரெக்டா? எல்லா இடத்துலயும் நீங்க ஒரே ஆவின்னு வந்துட்டாலே என்ன எடுத்துக்க மாட்டீங்க, பரிசுத்தாவின்னு எடுத்துக்க மாட்டீங்கல்ல. கரெக்டு தானே? சரி, இப்போ ஆத்மான ஒரு வேர்டு இருக்கு. இந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம் நெஃபேஷ் அப்படின்னு ஒரு வேர்டு. ஆத்மான்ற ஒரு வேர்டு, நெஃபேஷ் அப்படின்னு ஒரு வேர்டு. நெஃபேஷ் நெஃபேஷ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி பாருங்க, இந்த ஆத்மான்ற ஒரு வார்த்தையை வேதம் எப்படிலாம் சொல்லும் அப்படின்னா, இப்போ ஓய்வு நாளில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் அப்படின்னு இருக்குல்ல, இங்க ஆத்மா எதை பத்தி பேசுது? இல்ல, இங்க சரீரத்தை பத்தி பேசுது. இங்க சரீரத்தை பத்தி பேசுதா? கரெக்டா? ஓகே, அவனவன் லக்கத்துக்கு தக்கதாய் மண்ணாவை பொறுக்கிக்கோ. எதுதான் சாப்பிடும்? ஆத்மா சாப்பிடுதா? இல்ல, மனுஷன் தான் சாப்பிடுற. சில இடத்துல நம்ம சரீரத்தை என்ன சொல்லும் வேதம்? ஆத்மான்னு சொல்லும். சொல்லுது இல்ல, ஓய்வு நாளில் வேலை செஞ்சேன்னா எது வேலை செய்யுது? சரீரம் வேலை செய்யுது. ஓகே, சில இடத்துல என்ன சொல்லும்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னு இருக்கு இல்லையா? சில இடத்துல என்ன சொல்லனா, நம்ம யோசிக்கிறோம்ல, தாட்ஸ், நம்மளுடைய சிந்தை இருக்குல்ல, இதையே கூட என்ன சொல்லலாம் பைபிள்? ஆத்மான்னு சொல்லும்.
ஓகே, நான் இப்ப ஓவராலா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல ஆத்மா எடுத்து படிச்சீங்கனாலும் அது ஒரு உயிருள்ள மனுஷனை தான் சொல்லும். ஓகே, இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய தாட்ஸ், சிந்தை. எப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம், உலக பிரகாரமாவே இந்த கொடிகாத்த குமரன் ஒருத்தர் இருந்தாரா? அவர் என்ன பண்ணாங்க? கொன்னுட்டாங்கல்ல. கொல்லும் போது அவர் எதனால அவருக்கு பேர் கொடிகாத்த குமரன்? கொடியை பிடிச்சிட்டே என்ன பண்ணாருங்க? உயிரை விட்டார். சரி, இப்ப அவரை கொன்னாங்கல்ல, அவங்களால எதை கொல்ல முடிஞ்சது, எதை கொல்ல முடியல? கொல்ல முடியல, அதை கொல்ல முடியல. சரி, நீங்க பிப்ளிக்கெல்லாம் வந்துருங்க. ஸ்தேவான் ஒருத்தர் இருந்தார். ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க இல்லையா? ஸ்தேவான என்ன கொல்ல முடிஞ்சது, எதை கொல்ல முடியல? அவருக்குள்ள இருக்கிற நீங்க ஃபைத்தை கொல்லவே முடியாது. கரெக்டா? இப்போ இததான் இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாருன்னா, உங்க சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறவங்க நீங்க பயப்படாது. அவங்களால உங்க எதை தான் கொல்ல முடியும்? சரீரத்தை தான் கொல்ல முடியும். ஓகே, ஆனா அவங்களால எதை கொல்ல முடியாது? உங்க சிந்தையை கொல்ல முடியாது. எதை கொல்ல முடியாது? உங்க சிந்தையை கொல்ல முடியாது. ஓகே, இப்போ இப்போ சாம் தானே, சாலமன் பேர் வந்து என்னை கொண்டுட்டார். அப்படி வச்சுக்கோங்க, சாலமன் பேர் என்னை கொண்டுட்டார். ஏன்னா அவரால் கொல்ல முடியும் தானே. நான் உயிர்த்தெழுதல் வராம இருப்பதுக்கு உங்களால முடியுமா? வர வைக்காம இருக்க உங்களால முடியுமா? கரெக்டா? உங்களால எதை முடியும்? என்னை கொல்ல முடியும். என்னை உயிர்த்தெழுதல் வர வைக்காம இருக்க உங்களால முடியாது. நான் என்ன பண்ணிடுவேன்? வந்துடுவேன். இயேசு கிறிஸ்து நினைச்சா முடியும். ரெண்டுமே முடியாது. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? அவங்களால உங்களை கொன்னா கூட நீங்க எங்க வந்துருவீங்க? நீங்க அகைன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்துருவீங்க. கரெக்டா? அதனால அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க யாருக்கு தான் பயப்படணும் அப்படின்னா, உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மா அப்படின்னா உங்களுடைய சிந்தையும் உங்களோட தாட்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு உயிர்த்தெழுதல் ஒண்ணு என்ன பண்ணாது, வராது. இது ரெண்டையுமே வர வைக்காம யாரால முடியும்? இயேசுக்கு சொல்ல முடியும். அப்ப நீங்க யாருக்கு தான் பயப்படணும்? அவருக்கு தான் பயப்படணும்னு சொன்னாரு. புரியுதுங்களா? புரிஞ்சா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆவின் சரீரத்தை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? இல்ல, நீங்க ஆவின்றது ஒண்ணு என்ன, வெறும் சுவாசம் தானே. அது சுவாசம் தானே. அந்த சுவாசம் உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு தாட்ஸ் வரும். நீங்க வெறும் சுவாசத்தை எப்படி அடிச்சிருவீங்கன்னு கேக்குறேன். சுவாசன்றது எப்ப செயல்படும்? உங்க சரீரத்துக்குள்ள போனதான் அது என்ன பண்ணும், செயல்படும். அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, உங்க சிந்தை. அதாவது அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். படிச்சோம்லாமா நீங்க 146 சங்கீதம் 4 வசனம் படிங்க. அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். இப்போ கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது அப்படின்னு எந்த இடத்துல அந்த வசனம் படிக்கிறீங்க? யாக்கோபுல படிக்கிறீங்களா? வசனம் படிங்க பாப்போம் எடுத்து. சரி, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல பாத்தீங்களா?
இல்லாத விசுவாசமும் செத்ததா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றதுக்கு என்ன உதாரணம் சொன்னாரு? ஆவி இல்லாத சரீரம் ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல, அதான சொன்னாரு. இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா செத்தது, அதானே. ஆமா, அதான் சொன்னேன். நீங்க ஆத்மான்னு எங்க எடுத்து படிச்சாலுமே அங்க மனுஷன் உயிரோட தான் இருப்பான். கிரியைகள் இல்லாத கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இல்ல, உங்களுக்கு கிரியை இல்லைன்னா நீங்க சரீரம் மாதிரி, இறந்து போன டெட் பாடி மாதிரி. விசுவாசம் அப்படிதானே. விசுவாசம் இருந்துட்டு கிரியை இல்லைன்னா என்ன ஆகுதுங்க? அந்த விசுவாசம் வேஸ்ட் இல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு சரீரத்தை செயல்படுத்த செய்வது, கிரியை செய்ய வைப்பது எதுதான்? ஆவிதான். ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் என்ன பண்ணாது? செயல்படாதல்ல. கரெக்டா? சரி, ஆமா. வேற எதா இருக்கா டவுட்? சாமியல் போன வாரம் பார்த்தது போலாமா? போன வாரம் நீங்க ஏற்கனவே தெளிவா இருந்தீங்க, இருந்தாலும் சில விஷயங்கள் படிச்சிடலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். சரி, இஸ்ரேலுடைய முதல் ராஜா சவுல். ஓகே, எந்த ஒரு ராஜாவும் யாருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கேட்டுதான் செயல்படுவாங்க. ஓகே, ஏன்னா நியாய பிரமாணத்துல என்ன பிரமாணம் இல்லைன்னா ஒரு ஆசாரியன் ராஜாவா இருக்கலாம்னு பிரமாணம் கிடையாது. ஒரு ஆசாரியன் என்னவா இருக்கலாம்? ராஜாவா இருக்கலாம். ஒரு ராஜா என்னவா இருக்க முடியாதுன்னா ஆசாரியன். இப்படி ரெண்டுமே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கதான் மெல்கிசேதேக் முறைமை. ராஜா பிளஸ் ஆசாரியர் அப்படி இருந்தாங்கன்னா அது எந்த முறைமை? மெல்கிசேதேக் முறைமை. ஆரோன் முறைமையில அது கிடையாது, ஆசாரியர் மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு உதவி செய்ய, ராஜாக்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுக்குறவங்க யார் தானே? அந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் தான் கொடுப்பாங்க. சவுலுக்கு பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருந்தது யாருன்னா சாமியல் தான். ஓகே, இப்போ இஸ்ரேல் தேசத்தை பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நெருக்கிட்டாங்க. இப்ப பெலிஸ்தியர்களோட கூட நான் சண்டைக்கு போலாமா வேணாமான்னு இப்ப சவுல் என்ன பண்ணணும்னா கேட்கிறாரு. இப்ப அந்த அட்வைஸுக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப யார் இல்லை அப்படின்னா சாமியல் இல்லை, இறந்துட்டார். ஓகே, படிக்கலாம் பாரு. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாமுவேலுக்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சரி, இப்ப சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, இது சாமியல் இதுக்கு முன்னாடி மறிச்சிட்டாராம். ஓகே, இப்ப சவுலுக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படுது. என்ன அட்வைஸ்? நான் என்ன பண்ணலாமா? நான் சண்டைக்கு போருக்கு போலாமா வேணாமான்னு. பட் இப்போ சவுல் என்ன பண்றாருன்னா கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு பாருங்க. அதுல 6ஆம் வசனம் படி. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊர்மீனாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. எதுலாம் தரலைங்களா தேவன் பதில்? சொப்பனத்துல, அப்புறம் ஊரிமீனாலாவது சொல்றேன், ஊரிமீனாலாவது, அப்புறம் தீர்க்கதரிசி. அப்ப தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 விதத்துல பதில் தருவார். 1 சொப்பனத்துல தருவார், 2வது ஊரிம் அப்படின்ற ஒரு முறைமையில தருவார், 3வது தீர்க்கதரிசி மூலமா தருவார். ஓகே, சொப்பனம் நமக்கு நல்லா தெரியும், கனவுல வந்து தருவார். ஊரிம்ன்றது பிரதான ஆசாரனுடைய சட்டையில இருக்கிற கல்லு. ஊரின் தும்மியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 கல் இருக்கும். பிரதான ஆசாரியர் ட்ரெஸ் போட்டிருக்காருல, ஏபோத் எல்லாம் போட்டிருக்காருல, இந்த மார்பகத்துல 12 கல் இருக்கும். ஓகே, இந்த 12 கோத்தத்துடைய கல் இருக்கு. இந்த 12 கோத்து, இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு பாக்கெட் மார்க். இப்ப இந்த இன்னைக்கு ஷர்ட்ல அந்த 2 பாக்கெட் வைப்பாங்களே, இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லாம் வச்சீங்கன்னா இப்படி 2 பாக்கெட் வைப்பாங்க. இப்ப 2 சைட்ல என்ன வைப்பாங்கன்னா 2 கல் வைப்பாங்க பிரதான ஆசிரியர். என்ன கல் அப்படின்னா, ஒரு கல்லுக்கு பேர் ஊரியும், இன்னொரு கல்லுக்கு பேர் தும்மின் அப்படின்னு ஒரு கல்.
இந்த கல்ல தேவன் என்ன பண்ணுவார்னா பதில் தருவார். அது எப்படி தருவார்னு பின்னாடி படிக்கலாம். ஓகே, அதுல கூட பதில் தருவார். எப்படி அப்படின்னா பாருங்க, ஒரு வசனம் படிச்சிடலாம். யாத்திராகமம் 28:30 படிங்க. சொல்றா பாருங்க, ஊரீம் தும்மீம் என்பவர்களை என்ன பண்ண, இது ஸ்டோன், ஆசாரியன் கையில இருக்கிற ஒரு ஸ்டோன். ஓகே சரி, இப்போ இதுலயும் என்ன பண்ணல தேவன், 3 டைப்ல என்ன தரல, இப்போ தேவன் பதில் கொடுக்கல. அதனால சவுல் செய்யற ஒரு மோசமான வேலை தான் இதுல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறது? 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கிய செய்தியை நீ அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றார். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன், சவுல் என்ன பண்றாருன்னா வேஷம் மாறி போறார். ஏன் வேஷம் மாறி போறார்? ஏற்கனவே இவர் ராஜாவாகும் போதே தேவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, இந்த தேசத்துல இருக்கிற அஞ்சனம் பார்க்கிறவங்க குறி சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிடு, தேசத்தை விட்டு துரத்திடுன்னு சொல்ற. இப்ப இவர் சவுலாவே அங்க போனாருன்னா அவங்க அங்கிருந்து ஓட்டுருவாங்க. ராஜா எங்களை கொல்ல வந்ததுக்காக தான் என்ன பண்ணுவாரு, ஓட்டுருவாங்க. பதில் சொல்ல அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால சவுல் என்ன பண்றாரு, இப்போ வேஷம் மாறி எந்தோரிலே அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அஞ்சனம் பார்க்க ஸ்திரியை தேடி போறாங்க. அப்படி ஸ்திரீயை தேடி போகும்போது 10ஆம் வசனம். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவருக்கு. பாருங்க, செய்யற வேலை என்ன வேலை? ஆனா யாரோட ஜீவனை கொண்டு சொல்றாராம் சவுல்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கு சொல்றேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண. நான் யாரை எழும்பி வர பண்ணுன்னு கேட்டதுக்கு, யாரை எழும்பி வர பண்ணுங்க, சாமுவேலை எழும்பி வர பண்ணுங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் கூட்டினீர்? நீதான் சவுலாதே என்றார். நீதான் சவுல் ஆச்சுது. அந்த ஸ்திரீ யாரை பாத்துட்டாங்க? இப்போ சாமுவேலை பாத்துட்டாங்க. சாமுவேலை பார்த்துட்டு மகா சத்தமா கூப்பிட்டு, சாமுவேல் வந்த உடனே இங்க வந்திருக்குது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சவுலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. 13ஆம் வசனம். ராஜா அவரை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். சரி, சவுல் என்ன கேட்டாரு? நீ என்ன பாக்குற? அப்ப யார் பாக்கல? சவுல் பாக்கல. இது யார் தான் பாக்குறாங்க? ஸ்திரீ தான் பாக்குறாங்க. நீ பாக்குறது என்ன கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில இருந்து தேவர்கள் என்ன பண்றாங்க, ஏறி வருகிறத நான் பாக்குறேன். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றார். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். பாத்தீங்களா, அவரோட ரூபம் என்னன்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு வயதானவர் சால்வை போட்டு வந்திருக்கு. அந்த வார்த்தை என்ன சொல்ற, அதனாலே சவுல் அவரை சாமுவேல் என்று அறிந்து. அவங்க சொன்ன அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, சாமுவேல் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப யாரை நோக்கி?
சவுலை நோக்கி எழுந்து வர பண்ணி ம். என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். ம். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ம். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். ம். தேவனும் என்னை கைவிட்டார். ம். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருந்துகிறதில்லை. ம். ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு ம். உம்மை அழைப்பித்தேன் என்றார். சரி, இப்போ தேவன் 3 விதத்துல பதில் தரல. எதுல? சொப்பனத்துல, ஊரீம்ல, தீர்க்கதரிசி கிட்ட தர. இப்ப இவர் வந்திருக்காருல்ல, அவர் யாரு? தீர்க்கதரிசி தானே. யாருடைய தீர்க்கதரிசி? கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே. கர்த்தர் தான் என்ன பண்ணல, பதில் தரல. இப்போ ஒரு பதில் வரப்போகுது. இப்ப அந்த பதில் யார் கொடுத்தாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தர் தான் என்ன பண்ணல, சவுலுக்கு பதில் தரல 3 விதத்துல. கரெக்டா? ஆனா இப்ப ஒரு பதில் வரப்போகுது. வரும்போது என்ன சொல்றா படிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே. எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? தாவீது கிட்ட கொடுத்துட்டாரு. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். எதனால செய்தாரா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கியர்களுக்கு மேல அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை நீ என்ன பண்ணல, தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இந்தபடி உனக்கு என்ன, இந்த பிரகாரம் உனக்கு என்ன பண்ணாரு, செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் கரெக்ட் தானே. சாத்தானுடைய டாக்டிக்ஸ் என்ன தெரியுங்களா? ஒரு பொய்ய உண்மையை கலந்து சொல்லுவான். பொய்ன்னு இருக்கும், அது நம்மளுக்கு என்ன தெரியாது, பொய் இருக்கதே தெரியாது. அதை எப்படி சேர்த்து சொல்லுவான்? உண்மையோட சேர்த்து அவனுடைய பொய்யும் அதுல கொஞ்சம் நஞ்சு அதுல தடவி விடுவான். அதான் அவனுடைய டாக்டிக்ஸ். அதுதான் வசனம் சொல்லுது, அவன் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்று என்ன பண்ணுவாங்க, சொல்லுவார்கள். திருப்பி நல்லா கவனி. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அமலேக்கியர்களுக்கு கர்த்தருக்கு மேல என்ன இருக்கான்? கர்த்தருக்கு அமலேக்கியர்கள் மேல ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம்? உக்கிரமான கோபம். என்ன கோபம்? சரி, அமலேக்கியர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. வெரி குட். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணம் நடந்து வந்தாங்கல்ல, நடந்து வரும்போது அவங்கள வழி மறைச்சு தாக்குனாங்க. அவங்களுடைய அமலேக்கியர்களை குறிச்சு நம்ம படிக்கிறோம், பின்னாடி படிக்கலாம். ரொம்ப புஷ்டான ஒரு கேரக்டர் யாருன்னா அமலேக்கியர். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த வனாந்திர பயணத்தை நடக்கிறாங்கல்ல, ரொம்ப விடாய்த்து போய் நடப்பாங்களே, சோர்ந்து போய் தண்ணி தாகத்துல டயர்டா நடந்துப்பாங்களா, முதல்ல அவங்கள அடிப்பாங்களா. ஓகே, அப்போ நல்லா கவனி. இந்த அமலேக்கியர்களை அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தாக்கும் போது தேவன் என்ன சொல்றாரு சவுலுக்கு? ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு, நீ ராஜாவான உடனே சவுலுக்கு முதல் ப்ராஜெக்ட் என்னன்னா, நீ போய் அமலேக்கியர்கள் என்ன பண்ணிடு, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மிருக ஜீவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சவுலும் போய் என்ன பண்ணிட்டாருங்க, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ஆனா எதை மட்டும் பண்ணிட்டாரு? முதல் தரமானதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்து தனியா வச்சுக்கிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு இப்போ அதுக்கு கட்டளை கொடுத்த சாமுவேல் வராரு. சாமுவேல் என்ன கேட்டாருங்க, என்னப்பா நீ தேவன் சொன்ன மாதிரி எல்லாரையும் என்ன பண்ணிட்டியா, அழிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அவர் அழிச்சிட்டேன்னு சொல்லும் போது என்ன ஆகும்? அவர் எதை ஒழிச்சு வச்சாரோ அது என்ன பண்ணிடும், சத்தம் போட்டுரும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா? நாம அழிச்சிட்டோம்னு சொல்ற எதையுமே இன்னும் அழிக்கல. அழிச்சிட்டோன்னு சொல்ற எதுவுமே என்ன வரல, இன்னும் அழிக்கல. எப்ப சத்தம் கொடுக்கும் அதெல்லாம்? இல்ல, நமக்கு சூழ்நிலை வரும்போது சத்தம் கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க நமக்குள்ள இருக்கிற கோபத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா?
நமக்குள்ள இருக்கிற பொறாமை, எரிச்சல் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? எதுக்கும் என்ன வரல, இன்னும் சூழ்நிலை வரல. சூழ்நிலை வரும்போது அது சத்தம் கொடுக்கும். கரெக்டு தானே? அப்போ சூழ்நிலை வராத வரைக்கும் நம்மலாம் என்னவா இருக்கலாம். இனி இப்ப சூழ்நிலை நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு. நாளைக்கு இந்த சூழ்நிலை என்ன பண்ணலாம், மாறலாம். என்னை உங்களுக்கு பிடிக்காம போகலாம், உங்களை எனக்கு என்ன பண்ணலாம், பிடிக்காம போகலாம். அப்படி சூழ்நிலை மாறும் போது நம்ம என்ன கேரக்டரை காட்டுறோன்றதுதான் ஒரிஜினல் கேரக்டர், நம்முடைய ஒரிஜினல் கேரக்டர். அது வரைக்கும் அது என்ன கிடையாது, அது ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. நாம சிலதெல்லாம் அழிச்சிட்டோம் நினைப்போம், ஆனா என்ன பண்ணல, அழிக்கல. சிலது உள்ளவே வச்சிருப்போம் அழிக்காமலே. ஆனா கேட்டா என்ன சொல்லியிருக்கோம்னா அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது சூழ்நிலை வரும்போது சத்தம் கொடுக்கும். நான் மறைத்து வைக்கிற பாவம் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன கொடுத்துரும், தேவனுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதுவே நாம காட்டி கொடுக்க வேண்டாம், அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகே, அதான் வேதம் சொல்லுது, அந்தரங்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு, வெளியரங்கமாக்கிடுவாரு ஒரு சமயத்துல. கரெக்டா? இப்போ சாமுவேல் வந்துட்டாரு. இப்ப இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க. இப்ப நாம படிச்சுக்கிறது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். அமலேக்கர்களை பத்தி படிச்சோம் இல்லையா, சொன்னோம், பேசணும் இல்லையா. இது எங்க இருக்குன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஆமா, இப்ப இந்த இன்சிடென்ட் சவுல் போய் அவங்களை கொல்றாருல, அது வந்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஆமா, பாருங்க, 15ஆம் அதிகாரம். இப்ப அது ஆடு சத்தம் போடுறது பார்த்தோம் இல்லையா, படுது. இப்ப 22ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய். இதை ஏன் சாமுவேல் சொல்றாருங்க? சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை எடுத்து பலி செலுத்தலான்னு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அதனாலதான் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் எது முக்கியம், சர்வாதாரம் எல்லாம் அவருக்கு முக்கியமா, இதுதான் முக்கியம், கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? சொல்லிட்ட பிறகு 27ஆம் வசனம். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்ப சால்வை போட்டிருக்காரா? சவுல் ஆக்சுவலா தீர்க்கதரிசிகளுடைய ட்ரெஸ் கோடு சால்வை. யாருக்கு பாக்குறோம் மாதிரி எலியா எடுத்து கொல்லப்படும் போது சால்வை யார் மேல, எலிசா மேல ட்ரெஸ் கோடு. படிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இப்ப சாமுவேல் உயிரோட இருக்காரா இல்லையா? இருக்காரு. உயிரோட இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு, சொல்லிட்டாருல. இதுதான் யாரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப அவர் வந்துதான் அதை சொன்னாருன்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், நினைச்சுக்க வேண்டாம். யாரு சொல்லிட்டா, சாமுவேல் உயிரோடு இருக்கும் போதே சொல்லிட்டாரு. அதை எடுத்து தோழனுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் போய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. சரி, அப்போ இப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் நம்ம தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உன்னதமான தேவன் ஒரு அஞ்ஞனம் பார்க்கிற ஸ்திரீ கிட்ட எல்லாம் தான் போய் பேசுவாரான்னா கிடையாது. அவங்க போய் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எழுப்பி ஒரு வார்த்தையை பேசிடுவாங்களா, எழுப்பிடுவாங்களா அப்படின்னா முடியாது. ஓகே, இன்னும் சொல்லணும்னா, பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சரி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் யார்கிட்ட தான் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. அவர் தான் மரித்தவர் என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியுமே தவிர்த்து அந்த அதிகாரம் யாரும் கிடையாதுங்க. சாத்தான கிடையாது. அஞ்சனம் பார்க்க ஸ்திரீலாம் என்ன பண்ண முடியாது. இதை குறிச்சு நம்ம பிரமாணம் படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 18:10 படிங்க. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூரியக்காரனும், மந்திரவாதியும், கண்ணத்தக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யாருக்குள்ள இருக்க வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்க கூடாது. கரெக்டா? அதுலயே ஏசாயா 8:19 படிங்க.
அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முழுமுழென்று ஒதுக்கிற குடிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ என்ன கேக்குறாரு? நீ விசாரிக்கலாமா? உயிரோட இருக்கிறவங்களுக்காக யார்கிட்ட போய் விசாரிக்கலாமா? செத்தவங்கிட்ட போய் விசாரிக்கலாமா? தேவன் கேக்குறாரு. அப்படி தேவனே கேட்டுட்டு சாமியில் மூலமா பதில் தருவாரா? வரமாட்டார். கரெக்டா? சரி, அப்போ இங்க வந்தது யாரு இல்ல? யாரு இல்ல? என்ன சாமியில் இல்லைன்னா அப்படி வசனம் இல்லையே. இப்ப நம்ம இதுதான் இப்ப இந்த இன்சிடென்ட் படிச்சுட்டு நம்ம போன வாரம் கிளாஸ் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் ஆவி எங்க போயிடுச்சு? தேவன்கிட்ட போயிடுச்சு. சரீரம் தான் எங்க இருக்கு? மண்ணில் இருக்கு. தேவன் கிட்ட போன ஆவி யாரெல்லாம் கூப்பிட முடியாது. அதெல்லாம் கூப்பிட்டு உயிர் எழுப்புறதுக்கு, ஏன்னா உயிர் எழுப்பக்கூடிய சகல அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்கு இல்லையா? அதனால்தான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கு. யோவான்ல சொல்றா பாருங்க இன்னொரு வருஷம் கூட. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சுத்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இதுதான் யார் மட்டும் தான் உயிர்ப்பிக்க முடியும்? குமாரன் தான். அவரு தான் அதிகாரம் இருக்கு. கரெக்டா? ஒன்று கொரிந்தியர் சரி, அதுல 28ஆம் வசனம் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். கரெக்டா? இப்பொழுதுதான் எல்லாரும் சத்தம் கேட்டு இருந்துப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, இருந்துக்க முடியாது. இப்போ போன வாரமே சகோதரி ஒரு வசனம் சொன்னாங்க பாருங்க. இதுலயே 1 சாமுவேல் 15 படிச்சோம்ல, எடுத்துக்கோங்க. 15 30ஆம் வசனம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு அந்த அவர் அது அமிலேக்கர்களை ஃபுல்லா அழிக்கல. அப்போ சாமுவேல் என்ன பண்ணாருன்னா அவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. நம்மோட வரமாட்டேன். சவுல் எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிடுறாரு, ஆனா என்ன பண்ணலைங்க, வரல. வராதுக்கு போது 34ஆம் வசனம் பாருங்க. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். 2 பேரும் பிரிஞ்சு போயாச்சு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். அடுத்த வசனம். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. யாரு மரணம் அடையும் நாள் மட்டும்? அந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. சாமுவேல் மரணம் அடையும் நாள் மட்டும் இல்ல, சவுல் சாகுற வரைக்கும். சாமுவேல் சாகுற வரைக்கும் இல்ல, யார் சாகுற வரைக்கும்? சவுல் உயிரோட இருக்கும்போது தான் போய் பேசுறாரு 28ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? சவுல் மரணம் அடைய நாள் மட்டும். அப்புறம் யார போய் பார்க்கல? சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு என்ன பண்ணல, பேசலன்னு இருக்கலையா? அப்ப 28ஆம் அதிகாரத்துல பேசுறது யாரு? சோ ஆக்சுவலா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்க வந்தது யாரு இல்லைன்னா சாமுவேல் இல்ல. சாமுவேல் என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். சாமுவேல் பேரை சொல்லிட்டு வரக்கூடிய அசுத்தாவி. ஓகே, இன்னைக்கு வர எல்லா இந்த அசுத்தாவிகளும் மரித்தவர்கள் கிடையாது. யார் இதெல்லாம்? எல்லாம் சாத்தானுடைய தூதர்கள், கெட்டு போன தூதர்கள் தான் அதெல்லாம் செய்யும். புரிஞ்சா? ஓகே,
இப்ப இந்த இன்சிடென்ட் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், சாமுவேல் தான் வந்தாருன்னா நீங்க போன வாரம் படிச்ச எல்லா வசனமும் பொய். அவனுடைய ஆவி பிரியம், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவருடைய வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதெல்லாம் ஆதாமுக்கு எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கணும் இல்லையா? நீ போகிற பாதாளத்திலே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லையே இல்லையா? சங்கீதம் 146 படிக்கிறோம் இல்லையா? அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் என்ன பண்ணிடும், அழிந்து போயிடும் இல்லையா? யோபுல படிச்சோம், ஒரு மரத்தை குறிச்சாவது நம்பிக்கை இருக்கு, அது வெட்டி போடப்பட்டால் என்ன பண்ணும், திரும்ப தழைக்கும். ஆனா மனுஷனர் என்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான் இல்லையா? இனி மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குறவன் இனி ஏறி வர மாட்டான், யோபுல படிக்கிறோம்ல. இனி அவன் தன் வீட்டுக்கு திரும்ப என்ன பண்ண மாட்டான், வீட்டுக்கு வரமாட்டான். ஓகே, புரிஞ்சா? அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சிக்கு நம்ம போவோம். ஓகே, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சி. மத்தேயு 17:1 படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஓகே, யார் வந்திருக்கா? மோசே, எலியா வந்தாங்களா? யார் வந்திருக்கா? அப்போ மோசேவும் எலியாவும் வந்திருக்காங்க, கரெக்ட் தானே? ஓகே, சரி, இந்த 3 பேருக்கு என்ன ஒற்றுமைன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, 3 பேரும் தீர்க்கதரிசி. ஓகே, வெரி குட். வேற எலியாவுக்கு நான் 3 பேருக்கு என்ன ஒற்றுமைன்னு கேட்டேன். நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. மோசே இயேசுக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் நியாய பிரமாணம் கொடுத்தார், ஒரு அன்பையும் பிரமாணம் கொடுத்தார். ஓகே, வெரி குட். 3 பேருக்கு என்ன ஒற்றுமை? ஓகே, 3 பேரோட சரீரமும் இல்ல, 3 பேரோட சரீரமும் இல்ல தானே? இப்ப எலியா செத்தாரா சாகலையான்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகே, சரி, ஏனோக்கு செத்தாரா? எடுத்துக்கொள்ள. ஏனோக்கு பார்த்துட்டு வரலாமா? ஏனோ குறிச்சு ஒரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கும். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் என்ன படாமல் போனான்? காணப்படாமற் போனான். தேவன் அவனை என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். ஓகே, அவன் என்ன பண்ணல? மறிக்கல, அவன் காணப்படாமற் போனான். எங்கப்பா காணோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லிட்டாருன்னா தேவன் வந்து அவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா தேவன் எடுத்துக்கிட்டதெல்லாம் நாம பார்க்கல, அங்க இருக்கிறவங்க பார்க்கல. ஏன் காணல அப்படின்னு இங்க ஆதிகாமத்துல இருக்குன்னா அதோட தேவன் எடுத்து. இத வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல எழுதுறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்க என்ன சொல்றாருன்னா அங்க தேவன் எடுத்துக்கொண்டாருன்னு பார்த்தோம், அவர் காணலன்னு படிச்சோம் ஆதிகாமத்துல. இங்க பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி. அப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்?
அவர் மரணத்தை என்ன பண்ணல, காணல. மரணத்தை காணாம என்ன பண்ணப்பட்ட, எடுத்துக்கொள்ளப்பட்ட. இப்ப பொதுவாவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்ன ஒரு தாட், உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, எலியாவும் ஏனோக்கும் என்ன பண்ணலங்க, மரணத்தை காணல அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஓகே, ஏன் இந்த தாட் வந்தது அப்படின்னா, இந்த வசனங்கள் தான் அதுக்கு வந்தது, சும்மாவே வராது. எலியா குறிச்சு சொல்லும் போது என்ன, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. ஓகே, ஏனோக்கு குறித்து சொல்லும் போது ஏனோக்கு மரணத்தை காணாதபடி என்ன பண்ணப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் என்ன எதை பார்க்கல, மரணத்தை பார்க்கல. அவங்க அகைன் மீண்டுமா என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல வருவாங்க அப்படின்னு என்னெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, சகரியாவில் சொன்ன 2 சாட்சிகள், வெளிப்படத்துல சொன்ன 2 சாட்சிகள்லாம் யார் தான், இவங்க தான் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு அது உங்களுக்குள்ள ஒரு புரிதல். ஓகே, அதுல வந்து நம்ம தவறு சொல்ல. எலியா வந்துட்டாருன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, எலியா வந்தாயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ ஆதாமுக்குள் எல்லாரும் ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாருமே என்ன, நீங்க ஆதாமுக்குள்ள பிறந்துட்டாலே எங்களுக்கு என்ன இருக்கு, பாவம் இருக்குல்ல. பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம் இருக்குல்ல. எப்படி அது 2 பேருக்கு மட்டும் இல்லாம போகுது? இப்போ இவரு ஏனோக்கு எலியா, ஏனோக்கு ஆதாம் சந்தை தானுங்க. ஆதாம் சந்தையில சரி இல்ல தேவனை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவாங்களேன். இந்த மாம்சம் ரத்தமும் எதை போகாது தெரியுங்களா, எதை சுதந்திரிக்காது, பரலோகத்தை சுதந்திரிக்காது. நீங்க இந்த சரீரத்தோடு எங்க போக முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா நீங்க அங்க யாராவது போய் மாம்சத்துல பாத்தீங்களான்னு கேக்குறேன், முடியாது. இந்த சரீரம் இந்த பூமியில வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம், ஒரு செட்டப். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து போய் மாம்சத்துல தான் இருப்பாரு, அதனால ஆவில தானே இருப்பாரு. அப்போ எது போகாது, போகாது. ஓகே, கரெக்ட் தானே. இங்க எல்லாம் சரீரம் போகாது அப்படின்னா எது போயிடுச்சு மேல, எல்லாருக்கும் தானே ஆவி போகுது மேல. நான் அப்படி சொல்லல, நான் அந்த 3 பேருக்கு இன்னும் போல. நான் இப்ப ஏனோக்குலதான் இருக்கேன். அந்த 3 பேர்ல ஏனோக்கு இல்ல போல. போக முடியாது. ஓகே, அது வந்து அது எங்க இருக்கு இல்ல, நீங்க இளைப்பாறுதல் ஒரு புரிதல் வச்சிருக்கீங்களா? புரிதல் அந்த அந்த பாரடைஸ் தான் எங்க இருக்கு, மேல இருக்கா கீழே இருக்கு? பரலோகத்துக்கும் போகும். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் வசனம் தான் நமக்கு. ஓகே, பூமியில இருக்குது அப்படின்னா பூமியில எங்க இருக்குது, கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளதான் பரதேஸ். சரி, இப்ப நான் உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப நமக்கு ஆதாமுக்குள்ள ஒரு மனுஷன் பிறந்துட்டாலே அவருக்கு என்ன வரணும், மரணம் வரணும். இதை யாரும் என்ன பண்ணவே முடியாதுங்க, தடுக்கவே முடியாதுங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஏனோக்கு எலியாவும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து இல்லாம யாருமே பரலோகம் போக முடியாது. அதுதான் 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 கரெக்டா. அதுதான் வெரி குட் பாயிண்ட். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க தேவன் அவரை என்ன பண்ணார், எடுத்துக்கொண்டார். எங்க எடுத்துக்கொண்டாருன்னு அர்த்தம், இதை போய் எடுத்துக்கிட்டாரு.
ஓகே. அல்லது அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து அவர் எடுத்துட்டார். அவர் வாழ்ந்தார் ஒரு இடம், அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவரே எடுத்துட்டார். இப்ப ஜனங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணல, இல்ல, அவர் காணப்படாம இருப்பார். அதனாலதான் கேட்கிறேன், ஏனோக்கு மரணம்னு ஒண்ணு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அனுபவிச்சிருக்க மாட்டாரு. என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அனுபவிச்சிருக்க மாட்டார். மரணம்னா இப்படிதான் இருக்கணும் அவர் என்ன பண்ண மாட்டார். இப்ப நான் போய் நம்ம ரிலாக்ஸா போய் படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், காலையில நம்ம உயிரோடு இல்ல, என்ன பண்ணல நம்ம. இப்ப நம்ம மரணத்தை யாருமே பார்க்கலங்க. நம்மளே கூட நான் அந்த டைம்ல ஏதோ நமக்கு ஏதோ ஒரு ஹார்ட்டோ ஏதோ ஒரு இதுவாகுது, நாம அந்த மரணத்தை ஃபீல் பண்றோம்ல, நம்ம இந்த டைம்ல நம்ம அப்படின்ற இந்த ஃபீல் எதுவுமே யாருக்கு வரலன்னா ஏனோக்கு வரல. ஏனோக்கு என்ன பண்ணல, வரல. ஓகே. இன்னும் சொல்றோம்னா, ஏனோக்கு மரணத்தை காணலையா, ஏனோக்கூட மரணத்தை யாரும் காணலையா? இப்போ ஈசாக்கு ஈசாக்கு அடுத்ததான் நம்ம வசனம் அவர் கத்தி கத்தி போடாது, கையை போடாது. ஆனா நம்ம எபிரேயர்ல ஒண்ணு பார்த்தோம், ஈசாக்கு மறுத்தாங்க. இல்ல, வசனம் படிக்கலாம், வசனம் படிக்கலாம், கவலைப்படாது. நான் என்ன இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சா? என்ன கேட்டேன்? ஏனோக்கு மரணத்தை காணலையா, ஏனோக்கூட மரணத்தை யாரும் காணல? ரெண்டுமே இருக்கு. ஏனோக்கூட மரணத்தை யாரும் காணல, ஏனோக்கு மரணத்தை அனுபவிக்கல. என்ன அனுபவிக்கல? ஒரு துடிச்சு சாகுற மாதிரியும் நான் மறிக்க போறன்ற மாதிரி ஒரு ஃபீலோ அவருக்கு இல்லாமலே தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? என் மரணத்தை யாரும் என்ன பண்ணல, நீங்க யாருமே பார்க்கல. ரெண்டாவது பாயிண்ட், எனக்கே என் மரணம் என்ன பண்ணல தெரியல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவனை என்ன பண்ணிட்டாரு தேவன், எந்த ஒரு சலனமும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாரு அவரு எனக்குள்ள எடுத்துட்டாரு. அப்படின்னா நானும் மரணத்தை என்ன பண்ணவே இல்லை, ஃபீல் பண்ணல, அதை அனுபவிக்கவே இல்லை. ஐயோ மத்தவங்க நான் என் மரணத்தை பார்க்கல, ஓகே, நான் ஐயோ நான் மறிக்க போறேன் அந்த டைம் அப்படின்னு எனக்கு தெரியுது இல்ல, என் உயிர் போகுது அந்த டைம் எனக்கு தெரியும்ல, அதை கூட யாரும் அனுபவிக்கல, ஏனோக்கு அனுபவிக்கல. ஏனோக்கு மறிச்சாரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அதான் கேள்வி. எடுத்துக்கொள்ளப்பட்டது எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா தேவன் அவரை பரலோகத்துக்கு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யாருமே எங்க போக முடியாது. இயேசு கிறிஸ்து வழி இல்லாம, அவர் வழி இல்லாம நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் எங்க போக முடியாது பரலோகத்துக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய சந்ததிக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து போடாம ஆதாம் சந்ததி எங்க போகவே முடியாதுன்னா பரலோகம் போக முடியாது. இந்த பாயிண்ட் எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆதாம் சந்ததிக்குன்னு ஒரு பாவம் இருக்குல்ல, அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து மீட்டு எடுக்காம யாரும் எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்படி பரலோகம் போகணும்னாலும் அவர் ரெண்டாவது வரைக்கும் வராம போக முடியாது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வந்துதான் கூட்டு போவார். நான் இருக்க இடத்துக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி ஒண்ணுங்க. இப்படி இருக்கும்போது ஏனோக்கை எங்க எடுத்துக்கொண்டார்? இப்ப யோவான் 3:13 படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. கரெக்டா? எங்க போயிருக்கலாம்? எங்க அறிவிப்பதற்கு? கிறிஸ்துவ பத்தி இங்கதானே அறிவிக்கணும். கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி அவர் எப்படி கிறிஸ்துவ பத்தி அறிவிப்பாரு? அது வேற இருக்கு. நோவா காலத்துல 8 பேர் தான் எங்க போனாங்க. நீங்க எடுத்து எங்க கொண்டு போய் வச்சாலும் ஜலப்பிரளயம் வரும்போது எத்தனை பேர் தான் பேழைக்குள்ள போனாங்க?
8 பேர் தானே போனாங்க, யாரும் இல்ல. வெரி குட், நல்ல பையன். ஓகே, சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கலாம், வசனத்தோட படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் வசனம் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அல்லாமலும் இல்ல எபிரேயர் 11:4. 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். 5ஆம் வசனம். 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று. 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைத்தார். 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும். சரி, இப்ப யாரெல்லாம் நீங்க படிச்சீங்க சொல்லு பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இல்ல, முதல்ல ஆர்டரா சொல்லுங்க. காயினை பத்திலாம் நீங்க படிக்கவே இல்லை. ஆபேல். ஆபேல் ஏன்னா விசுவாசத்தை பத்தி இப்ப பாத்துட்டு இருக்காங்க. ஆபேல், அப்புறம் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாரா. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 5 பேர். கரெக்டா? அப்படியே படிச்சுட்டே வரீங்களா? 13ஆம் வசனம் படிங்க. இவர்கள் எல்லாரும் யாராரு? இந்த 5 பேர். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அறியாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறுத்தார்கள். யார் யாரு? யார் யாரு? அதுதான் நானும் கேக்குறேன். அந்த புரிதலை தான் கேக்குறேன். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு இருக்கிற புரிதல் பவுலுக்கு இருந்தா பவுல் என்ன எழுத மாட்டாரு? இவ 11ஆம் வசனத்துல எழுத மாட்டார்ல. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இல்ல அதான் நீங்க படிச்சிட்டீங்க. 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் போதும் ஸ்டர் 11ஆம் வசனம் படிச்சிட்டீங்க. 13ஆம் வசனம் படிச்சிட்டீங்கல்ல. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தை அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் விசுவாசத்தோட என்ன பண்ணாங்க? மரித்தார். இங்க என்ன சொல்றாருங்க பவுல்? இவர்கள் எல்லாருமே யாரை கொண்டு வந்துட்டார் அதுல? ஏனோ கொண்டார்ல. அதுல ஏனோக்கு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்றாரு? விசுவாசத்தோட மரித்தார் உங்க லிஸ்ட்ல தானே இருக்காரு ஏனோக்கு. நீங்க ஏன் மறிக்கலன்றீங்க? எதுல வேணா எடுத்துக்கோங்க. மரிச்சார இல்லைன்னு தான் கேள்வி. சொல்லுங்க இப்போ. பவுல் தான் பின்னாடி படிக்கலாம். பவுல் தான் சொன்னார் 11ஆம் வசனமும். அதான் சார், அந்த வசனத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பவுல் புரிஞ்சிருந்தாருன்னா எதை எழுத மாட்டாரு? மரித்தாருன்ற ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டாரு? எழுத மாட்டார்ல. பவுலுக்கு என்ன தெரியும்னா, ஆதாமுக்குள்ள எல்லாரும், நீங்க கொரிந்தியர்ல படிக்கிறது எல்லாமே யார் எழுதுனதுதான். ஆதாமுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும்? மரிச்சுதான் ஆகணும். கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணணும்? நீ ஆதாமுக்குள்ள மரிச்சாதான் உன்னை நீ எதுக்குள்ள எழுத முடியும்? கிறிஸ்துக்குள்ள எழுத. நீ ஆதாமுக்குள்ள மறிக்கவே இல்லைன்னா எழுத முடியாது. கரெக்டா? வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன கேள்வி இருக்குது? நான் உங்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்லிட்டேன். அவங்களுக்கு நிறைய வார்த்தை தான் பண்ணப்பட்டுச்சு. அவ்வளவுதான். மரித்ததை அவர்கள் பார்க்கல. ஏனோக்கு மரணத்தை ஃபீல் பண்ணல. தேவன் அவரை எடுத்துட்டாரு. அவ்வளவுதான்.
எலியா தேவன் எடுத்துட்டார்ல பிரதர். எலியா எடுத்த உடனே எலியாவோட தீர்க்கதரிசிகள் எலியாவை எங்க போய் தேடினாங்க தெரியுமா? இல்ல, எலியாவை போய் நாங்க தேடிட்டு வரோம்ட்டு எலிசா கிட்ட சொல்லுவாங்க. வந்து 3 நாள் தேடுவாங்க. போய் நாங்க மலைகளிலும் குன்றுகளிலும் போய் தேடிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவங்க புரிதலே. என்ன புரிதல்? ஒரு மரித்தவனை தேவன் எடுத்தா, ஒருத்தனை தேவன் உயிரோட எடுத்துட்டாருன்னா தேவன் எங்கேயாவது என்ன பண்ணிருப்பாரு? கொண்டு போய் வச்சிருப்பாரு தான் புரிதலே. என்ன புரிதல் கிடையாது. அப்படியே எடுத்துட்டாருன்றதெல்லாம் புரிதல் கிடையாது. புரியுதுங்களா? நாங்க போய் என்ன தேடிட்டு வரோம்? நாங்க எங்கேயாவது மலையிலயும் குன்றுகளையும் என்ன பண்ணிப்பாரு தேவன்? கொண்டு போய் வச்சுட்டு இருப்பாரு. நான் போய் தேடிட்டு வரோம்னு சொல்றாங்க இல்லையா? எலிசா சொல்றாரு, கன்ஃபார்ம் தேட முடியாது, அவர் இல்ல அப்படின்ட்டார். ஏன் இதெல்லாம்? சில விஷயங்கள் வந்து பொருளுக்காகவே நிழல் இருக்கும். எதுக்காக இருக்கும்? இப்போ ஆபிரகாம தேவன் எதுக்காக ஆபிரகாம் ஈசாக்க பலியா கொண்டு போறாருல்ல, இதுக்கு எதுக்கு நிழல்? இது ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன் தான் ஈசாக்கு இல்லையா? ஈசாக்கு தான் பலியாக போறாரு. அவரு கட்டைய சுமந்துட்டு போறாரு சில மலை மேல. ஓகே, அப்ப தான் எதுல சாக போறோமோ அதையே என்ன பண்றாரு? சுமந்துட்டு போறது. இப்ப இதுக்கு அப்படியே நீங்க பொருள் போனீங்கன்னா என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவும் மறிக்க போறாரு. அவர் சாக போற சிலுவை அவர் என்ன பண்றாரு? சுமந்துட்டு போறாரு. கரெக்டா? ஓகே, இந்த ஈசாக்கு மனைவிதான் ரெபேக்காள். ரெபேக்காள் அது வரைக்கும் ரெபேக்காள் ஈசாக்க பார்க்கவே இல்லை. வந்து சொன்னாங்க, எங்க எஜமானுடைய குமாரன் இருக்காரு. காணாத ஒரு மணவாளனுக்காக ரெபேக்காள் ஒரு பிரயாணத்தை என்ன பண்றாங்க? போறாங்க, பிரயாணப்பட்டு போறாங்க. இதெல்லாம் நீங்க பொருளுக்கு அப்படியே ரெபேக்காளை யாரு கம்பேர் பண்ண? நம்ம கம்பேர் பண்ண, சபை மணவாட்டி கம்பேர் பண்ண. நாமளும் யாரை பார்க்கல? இந்த மணவாளனை பார்க்கல இல்லையா? ஆனா என்ன டிராவல் பண்றோம்? நமக்கு சொல்லப்பட்டதை பேஸ் பண்ணி என்ன பண்றோம்? நம்பி டிராவல் பண்றோம். இதெல்லாம் நிழல், பொருள். கரெக்டா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்க எடுத்துட்டு போயிட்டாருங்க. அதனால தேவன் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவ இங்க கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அது நடக்கணும், அதனாலதான் இது நடந்தது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பொருள் நடக்கணும், அதனாலதான் இது நடந்தது. நிழல் நடக்குது இல்லையா? நிழல் பொருள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்த பொருள் வந்தாதாங்க நிழல் வரும். பொருள் வந்தாதான் என்ன வரும்? நிழல் வரும்ல. நான் வராம எது வராது? நிழல் வராது இல்ல. பொருளுக்காக தான் நிழல், பொருளுக்காக தான் நிழல். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க, ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தான் வெளில வரணும். இது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 1:5 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. கம்பேர் பண்றாரு. அந்த பஸ்கா ஆட்டு தான் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு. இந்த ஆடு அடிச்சாதாங்க நீங்க எகிப்து இந்த உலகத்துட்டு வெளில போக முடியும் அப்படின்னு கம்பேர் பண்றாரு. இப்ப இந்த ஆடு அடிச்சதுனாலதான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரானா? இல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்காக தான் இந்த ஆடு என்ன பண்ணப்பட்டது? அடிக்கப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி சில நிழல் பைபிள் இருக்குது இல்லையா? இது எதுக்காக நடக்குதுன்னா, வரப்போகிற பொருளுக்காக நடக்குது. வரப்போகிற பொருளுக்காக. அப்ப எலியா யாருக்கு அடையலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையலாம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்க அவரை போய் தேடவே முடியாது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேடவே முடியாது. அதுக்கப்புறம் எலிசாவுடைய ஊழியம் தான், அவருடைய அப்போஸ்தலர் ஊழியம் தான் நடக்கும் பூமியில. புரியுதுங்களா? நிறைய ஆங்கிள் இந்த மாதிரி படிக்கலாம் நீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, தேவன் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா என்ன புரிதல் அவங்களுக்கு? அவர் வேற எங்க என்ன பண்ணிப்பாரு? கொண்டு போய் வச்சிருப்பாரு. அவர் அங்க இருப்பாரு, மறைச்சிருப்பாரு, அவ்வளவுதான். பட் அவங்க மரணத்தை யாரும் என்ன பண்ணல, பார்க்கல. இவ்வளவுதான் நீங்க புரிதலுக்குள்ள கொண்டு போகணுமே தவிர, ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்லாம் என்ன பண்ண முடியாது. நீங்க அந்த புரிதலுக்குள்ள போக முடியாது. அந்த புரிதல்ல அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு என்ன பண்ணாரு? மரித்தார். ஏன்னா எந்த கோதுமை மணியும் நிலத்துல விழுந்தா என்ன பண்ணும்? சாகனம் தான். அதுதான் அதோடைய மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய திருப்படைவதும் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த நியமத்துல இருந்து எந்த மனிதனும் என்ன பண்ண முடியாது? தப்ப முடியாது. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு வந்துருங்க. மத்தேயு 17 படிச்சீங்கல்ல, 1 படிங்க.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். சரி, ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் இது, நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்காது மேக்சிமம் இது ஏன் இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, இப்ப பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 6 நாளைக்கு பின்பு இயேசு யார கூட்டு போறாரா? பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும். 3 பேரா? பேதுருவையும் யாக்கோபையும் அவன் சகோதரனாகிய யோவானையும் கூட்டிட்டு எங்க போறாரு? ஒரு உயர்ந்த மலைக்கு போறாரு. அங்கே அவள் கண்களுக்கு முன்னாடி என்ன ஆனாரு? மறுரூபம் ஆனார். அங்கே மோசே எலியாவும் அவரோடு பேசுவதாக என்ன பண்ணப்பட்டார்கள்? காணப்பட்டார். ஓகே, இதை பார்த்துட்டு தான் கீழே சீஷர்கள் 3 கூடாரம் போடலாம், ஒன்று உமக்கு ஒன்று அப்படிலாம் சொல்றாங்க. கரெக்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர் இருக்காங்கல்ல, 12 அப்போஸ்தலர், இதுல 3 பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். யார் யாரு? நீங்க பார்த்த இந்த 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோப். இவங்களை எங்கெங்கெல்லாம் கூட்டு போயிருக்கா தெரியுங்களா இயேசு கிறிஸ்து? வெரி குட், உயிர்ப்பிக்கிற ஒரு இடத்துல கூட்டு போவார். அப்புறம் வெரி குட், கெத்செமனே தோட்டத்துல கூட்டு போவார். 8 பேரை வெளியே நிறுத்திட்டு 3 பேரை உள்ள கூட்டு போவார். 3வது இந்த இடம். இந்த 3 இடத்துல இவர்களை ஸ்பெசிபிக்கா இயேசு கிறிஸ்து கூட்டு போயிருப்பாரு. ஏன் இந்த 3 இடத்துல ஸ்பெசிபிக்கா இந்த 3 பேரை கூட்டு போனாருன்றது ஒரு தனி சப்ஜெக்ட், அது பின்னாடி படிக்கலாம். நம்ம ஏன் 12 பேரை ஒரே மாதிரி இயேசு கிறிஸ்து பார்க்காம இந்த 3 பேரை எப்படி பார்த்தாரு? தன்னோடவே இருக்கணும்ன்றதை ஏன் எதிர்பார்த்தாரு? ஓகே, இந்த 12 பேரை ஏன் 3ஆ பிரிச்சாரு? 3ஆ பிரிச்சாரா? எத்தனை? அது 70 பேரு. இந்த 12 பேர் இப்ப 3 பேர் தனியா வந்துட்டாங்களா? இது ஒரு டீமா? யூதாஸ் தனியா போயிட்டாரா? அது ஒரு டீமா? பேலன்ஸ் இருக்கிறவங்க அவங்க ஒரு டீம். கரெக்ட் தானே? அந்த 8 பேர் தான் முன்னாடி நிறுத்தினாங்க. ஓகே, ஏன் இதை பண்ணாரு? அதுல ஒரு பெரிய ட்ரூத் இருக்கு. அப்ப அந்த அழைப்புக்குள்ள வரவங்களுக்கும் 3 விதமான பிரிவு இருக்கு. அது என்னன்றதை அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். சிலர் வந்து யூதாஸ் மாதிரி வாய்ப்பை இழந்துருவாங்க. ஓகே, கூட தான் இருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க? லாஸ்டா வாய்ப்பை இழந்துருவாங்க. சிலர் தான் இந்த 3 இடத்துல இருப்பாங்க. எந்தெந்த 3 இடத்துல? ஒரு இடத்துல உயிர்த்தெழுதல் நடக்குதா? அந்த பெண்ணை எழுப்புறாருல, உயிர்ப்பிக்கிறார்ல. 2வது கெத்செமனேவா, அவரோட கூட பாடுபடுறதா? 3வது இந்த மலை. இந்த மலைக்கு பேரு தாபோர் மலை. லிட்டரலா அந்த மலைக்கு பேரு தாபோர் மலை. ஆனா என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மறுரூப மலைன்னு கூப்பிடுவாங்க. என்ன மலை? மறுரூப மலை. ஓகே, சரி, இப்ப என்ன சொல்றாருங்க? இப்போ முதல் வசனம் படிங்க பார்ப்போம். 6 நாளைக்கு பின்பு. இப்ப நீங்க படிக்கிற ஒவ்வொரு வசனமும் முக்கியமான வசனம். 6 நாளைக்கு பின்பு. இந்த வசனம் ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆகணும்? எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 6 நாளைக்கு பின்பு. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்றீங்க. இல்ல பிரதர், அந்த ஆங்கிள் விட்டுருங்க, வேற மாதிரி யோசிங்க. அதான் சகோதரி, புதரம் அதான் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, 6 நாளைக்கு பின்புன்றாங்க இல்லையா? இல்ல, அதுதான் சரி. 6 நாளைக்கு பின்பு இயேசு தம்முடைய சீஷர்கள் இந்த 3 பேரை கூப்பிட்டு போனாரு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 6 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ரொம்பலாம் இருக்கு. 6 நாளைக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அதை செய்யறதுக்கு அதை சொல்லி 6 நாளைக்கு பின்பு. புரியுதுங்களா? அதை சொல்லி 6 நாளைக்கு பின்பு. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? முன்னாடி என்னங்க சொன்னாரு அப்படின்னு நீங்க படிக்கணும்னா முன்னாடி இருக்கிற அதிகாரத்துல கடைசி வசனம் படிங்க, 16. மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே இதுதான் சொன்னார். என்ன சொன்னாரு? இங்க நிற்கிறவர்களே சிலர் மனுஷகுமாரன் நம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் என்ன பண்ண மாட்டீங்க? மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்லி 6 நாளைக்கு பின்பு.
புரிஞ்சா? அது எப்படி வேறு? அது 16ஆம் அதிகாரம், இது 17ஆம் அதிகாரம். 2 அதிகாரத்து நடுவில் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நடந்துக்கலாம். நீ 2 அதிகாரத்தை ஏன் ஒன்னா சேர்த்து இப்ப சொல்றீங்க அப்படின்னு நல்ல நியாயமான கேள்வி. இன்னொரு வசனம் படிச்சுங்க வரலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி. அன்றியும் அவர் அவர்களை மரணத்தை விசுவாசவில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன். 6 நாளைக்கு பின்னர் ஒன்னா வந்துச்சா? இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் இப்போ ஒன்னா இருக்கா இன்சிடென்ட்? ஒரே அதிகாரத்துல இருக்கா? புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ ஏன் இத அந்த அதிகாரம் 6 நாளைக்கு பின்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சா? 6 நாளைக்கு முன்பு ஏதோ சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? யாரோ நிக்கிறவங்கள மரணத்தை விசுவாசிப்பாங்க. இங்க நிக்கிறவர்கள் சிலர், எல்லாரும் இல்ல. இங்க நிக்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்துல வருவாராம். அதை பார்க்காம என்ன பண்ண மாட்டாங்க, சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சா?